DPI Tamil News. தருமபுரியில் சனத்குமார் நதியை தருமபுரி எம்எல்ஏ சௌமியா அன்புமணி ஆய்வு மேற்கொண்டார். நகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து நதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் கழிவுநீர் கலப்பை பார்வையிட்ட அவர், நதியை முழுமையாக சுத்தம் செய்து பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு தமிழகத்தின் எதிர்ப்பு தொடரும் என்றும், இது அரசியல் பிரச்சினை அல்ல, தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சினை என்றும் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டதும், தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டதும் பெருமையளித்ததாக கூறிய சௌமியா அன்புமணி, தமிழ்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம், அது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். சனத்குமார் நதி என்ற ஒரு நதி ஓடக்கூடிய இடத்துலதான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க நதி எங்க அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நதினா கொஞ்சம் பெருசா இருக்கணும், அகலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். அதை சுத்தி வயல்வெளிகள் இருக்க வேண்டும், கரும்பு, நெல்லு, விவசாயம் அதெல்லாம் செழித்து இருக்க வேண்டும். ஆனா எதுவுமே இங்க கிடையாது. ஏனென்றால் நதி என்பது இல்லை. ஆனா இன்றைக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு குட்டை அளவு கூட கிடையாது. 3 இடத்துலயுமே நதியை பார்க்க முடியல. ஏதோ கொஞ்ச இடத்துல ஒரு தனியார் பவுண்டேஷன் அதை சுத்தப்படுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் அதை சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. பயன்பாட்டுக்கு இந்த தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நாங்க இதை ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.